ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வீடு என்ன மாறணும்னு கேட்டிங்கன்னா ஜெப வீடாக மாறணும். இன்றைக்கி நிறைய பேர் தேவாலயத்தில் ஜெபம் பண்ணுவாங்க, பப்ளிக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் எங்கே ஜெபம் பண்ண மாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் ஜெபம் பண்ண மாட்டாங்க. அவங்க வீடு வனாந்தரமாக இருக்கும். அவங்க வீட்டில் ஒரு ஜெப சத்தம் கிடையாது. அவங்க வீட்டில் ஒரு தனி ஜெபம் கிடையாது. வீட்டில் ஜெபம் என்ற வார்த்தையே கிடையாது. என்று கேட்டால் நாம் எவ்வளோ வீராதி வீரனாக நின்று ஒரு சபையில் ஜெபத்தை நடத்துகிறோம், ஜெபம் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஆண்டவர் பார்க்க மாட்டார். நம்ம ஜெபத்தை ஆண்டவர் பார்க்குற இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா சபையில் இல்லை. நம்ம ஜெபத்தை ஆண்டவர் பார்க்குற இடம்னா வீதியில் இல்லை. 4000 பேர் மத்தியில் இருந்து ஜெபம் பண்ணுற ஜெபம் இல்லை. நம்முடைய அறை வீட்டை பூட்டி கொண்டு நம்ம ஜெபம் பண்ணுறோமான்னு ஆண்டவர் பார்க்கிறார். ஒருவர்